ஏற்கனவே பலமுறை நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அதேபோல தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே புதிதாக ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்பதற்கான தேவையே எழவில்லை. அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதை ஏற்கனவே பலமுறை விளக்கியிருக்கிறேன், மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். விடுதலை சிறுத்தைகள் குறிவைக்கப்படுகிறது என்பதை விட திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடாது, அதனை சிதறடிக்க வேண்டும் என்பது அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் உள்ள செயல் திட்டமாக இருக்கிறது. அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் தொடர் வெற்றியை பெற்று வருகிற திமுக கூட்டணி வருகிற சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது, அதன் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. கட்சியில் துணை பொதுச் செயலாளர்கள் 10 பேர் உள்ளனர். அதில் ஒருவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். துணை பொதுச் செயலாளர் அளவிலான பொறுப்புகளில் இடம்பெறக்கூடியவர்கள். கட்சி கட்டுப்பாட்டை மீறுகிற போது, கட்சி நலன்களுக்கு ஊறு விளையும் வகையில் செயல்படுகிற போது தலைவர் பொதுச் செயலாளர் அடங்கிய உயர்நிலை குழுவில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு நடைமுறையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலித் அல்லாதவர்கள் எந்த மட்டத்தில் பொறுப்பிலே இருந்தாலும், எந்த அடுக்கிலே பொறுப்பிலே இருந்தாலும், அவர்கள் மீது நடவடிக்கை என்று வருகிற போது தலைவர் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர்நிலை குழுவின் கவனத்திற்கு சென்று அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு முகாந்திரமானவை என்பதை உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தலித் அடையாளத்தோடு இந்த இயக்கம் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்தது. இது முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்பதற்கு வேளச்சேரி தீர்மானம் என்பதை நாங்கள் 2007 நிறைவேற்றினோம். தலித் அல்லாத ஜனநாயக சக்திகள் இந்த கட்சியில் அதிகார மையங்களுக்கு வர வேண்டும், பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம். அப்படி வருகிற போது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது தலைவருடைய கடமை. அந்த பொறுப்பிலே அவர்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. ஆகவேதான் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அண்மைக்கால செயற்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம்.